வணக்கம் நேயர்களே, இது தமிழகத்தின் மனசாட்சியாக வலம் வந்து கொண்டிருக்கும் மக்கள் தராசு உங்கள் எம்பி எப்படி சிறப்பு நிகழ்ச்சி. தமிழனின் சிற்பக்கலையை 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் சொல்லிக் கொண்டிருக்கும் ஊர் தஞ்சை. இன்று தஞ்சை மக்களவை தொகுதியில்தான் நாம் கால்பதிக்கப் போகிறோம். குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் இந்த தொகுதியிலிருந்து 2 முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். முன்னாள் அமைச்சரான SD சோமசுந்தரம் நாடாளுமன்றத்திற்கு இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். மத்திய அமைச்சராக இருந்த SS பழனிமாணிக்கம் 5 முறையாக வெற்றி பெற்றது இந்த தொகுதியிலிருந்துதான். 2009ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து நின்றவரை 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வென்றவர்தான் பழனிமாணிக்கம். தமிழ்நாட்டை வாழ வைக்கிற உணவு களஞ்சியமான தஞ்சை MP தொகுதிக்குள் தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, மன்னார்குடி, திருவையாறு என 6 MLA தொகுதிகள் இருக்கு. எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பழனிமாணிக்கத்தின் செயல்பாடுகளை பற்றி அதே தொகுதியில் உள்ள விஐபிகள் என்ன சொல்கிறார்கள்? தஞ்சை மாவட்டத்திலே இன்னைக்கு மக்களுடைய முக்கியமான பிரச்சனையாக இருப்பது மீத்தேன் வாயு எடுக்கும் திட்டமும் நிலக்கரி எடுக்கும் திட்டமும் ஆகும். இந்த திட்டத்தின் மூலமாக இந்த காவிரி பாசன பகுதியை ஒட்டுமொத்தமாக காலியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தஞ்சை மாவட்டம் இதில் பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மன்னாருடைய மையமாக வைத்து தான் இந்த மீத்தேன் வாயு எடுக்கும் திட்டம் இப்போது நிறைவேற்றப்படவிருக்கிறது. இது ஒரு அமெரிக்க கம்பெனிக்கு ஒப்பந்தம் செய்து கொடுக்கப்பட்டு அவர்கள் இந்த மீத்தேன் எடுப்பதற்கான வேலைகளை மிகவும் மும்முரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பாராளுமன்ற தொகுதியில் இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பழனிமாணிக்கம் அவர்கள் இதுவரை அந்த பிரச்சனை சம்பந்தமாக வாயை திறக்கவில்லை. இந்த பகுதி மக்களை பற்றி கவலைப்படவில்லை என்பதுதான் உண்மை. இந்த நிலையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே யாரெல்லாம் இந்த மீத்தேன் வாயு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆதரவாக இருந்தவர்கள், கம்பெனிக்கு ஒப்பந்தம் செய்து கொடுப்பதற்கு ஆதரவாக இருந்தார்களோ அவர்களுக்கு எதிராக மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். தஞ்சாவூர் எம்பியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே இந்த கல்லணை கால்வாய்ங்கிறது உங்களுக்கு காவேரி மாதிரியோ அல்லது விண்ணாறு மாதிரியோ கிடையாது. கல்லணை கால்வாய்ங்கிறது முழுக்க ஒரு வெள்ளைக்காரர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆறு. அது கல்லணை கால்வாய், அது புது ஆறு அல்லது பெரிய ஆறுன்னு நாங்கள் அதை அழைக்கிறோம். அதை பொறுத்த வரைக்கும் தூர்வாரக்கூடிய பணிகள் ஓரளவுக்கு செஞ்சு சீரமைப்பு மாடர்னைசேஷன் பணிகள் செஞ்சு கொடுத்துருக்காரு. அது வரவேற்கப்படத்தக்க அம்சம். அதே மாதிரி தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு உழவன் எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்கள் இயக்கப்பட்டிருக்கு. ஆனால் தஞ்சாவூருடைய தேவை இன்னும் மிக அதிகமாக இருக்குது. குறிப்பாக காவிரி பிரச்சனையில் நீங்கள் தொடர்ந்து பல இடங்களில் பட்டினிச்சாவுகள் ஏற்படுற மாதிரியும் அல்லது இன்னைக்கு வரைக்கும் கடமடை பகுதிக்கு தண்ணி போய் சேரல. அதுக்கு என்ன ஒரு கூடுதலாக நிதி ஒதுக்கீடை எங்களுக்கு பெற்று தந்திருக்கணும். மத்திய அமைச்சருங்கிற முறையில் நிதி ஒதுக்கீடு என்ன ஒரு கூடுதலாக பெற்று தந்தால் இன்னும் நல்லா இருக்குங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி ரயிலை பொறுத்த வரைக்கும் இன்னும் போக்குவரத்து வசதிகளை அதிகமாக ஒரு ஏற்படுத்தி தரணும். நாங்கள் அந்த மாதிரி சரியாக செய்யலைங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. தஞ்சை மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பகுதி. விவசாயத்திற்கான எந்த ஒரு தொழில் வளர்ச்சியுமே கிடையாது. இன்னைக்கு விவசாயத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலைமை இன்னைக்கு தஞ்சை மாவட்ட மக்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி விவசாய தொழிலாளர்கள்லாம் இன்னைக்கு விவசாய தொழிலை விட்டு வெளியேறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க தஞ்சாவூரில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டங்கள் பயன்படக்கூடிய ஒரு இது. அப்படி இருந்தும் கூட அங்கே எந்த ஒரு மக்களுக்கு தேவையான வசதிகளும் கிடையாது. அதனால ஒரு 4-5 மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய நோயாளிகள் மிகுந்த சிரமத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மாறுதலை உருவாக்கணும் அப்படிங்கிறத எந்த மக்கள் பிரதிநிதிகளாக போகிறவங்க, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போகிறவங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. விவசாயிகள் உற்பத்தி பண்ணங்களுக்கு கட்டுப்பட விலை கிடைப்பது மட்டுமல்ல, விலை கிடைக்க உத்தரவாதம் ஏற்படுத்தணும். மறுபுறத்தில் அந்த விவசாய உற்பத்தி பண்டங்களை மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்றுவதற்கான தொழில்களை கிராமங்கள் தோறும் உருவாக்க வேண்டும். உருவாக்குவதன் மூலமாக நெல்லை அரிசி அரைக்கிறது மட்டும் இல்லை, அரிசியை மாவு அரைக்கலாம், அதில் பல்வேறு பண்டங்களை உருவாக்கலாம். அது விற்பனைக்கு வரும்போது கூடுதலாக வருவாய் விவசாயிகளுக்கு இருக்கிறது. ஆக விவசாயிகளுக்கு விவசாயம் தொழில் சார்ந்த சொன்னால் இதுதான். விவசாய உற்பத்தி பண்டங்களை கூடுதல் விலைக்கு அவருக்கு விற்பதற்கு ஏற்ற வகையில் மதிப்பு கூட்டு பொருட்களை உருவாக்குவதற்கான அந்த தொழில்களை தஞ்சை மாவட்டத்தில் உருவாக்கணுங்கிறது விவசாயிகளுடைய கோரிக்கை. காவேரி பிரச்சனை தீர்வு காணப்படவில்லை என்ற மக்களிடம் ஒரு பெரிய கோபம் இருக்கிறது. அதுக்கு யார் பொறுப்புங்கிறது மக்கள் பார்க்க மாட்டாங்க.
தேர்தல் நேரத்தில் தான் அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது. பொதுவாக பாராளுமன்ற உறுப்பினர் பற்றி நன்மதிப்பு இருந்தால் கூட இன்னைக்கு இருக்கிற விலைவாசி உயர்வு, இலங்கை பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், இது போன்ற பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆளுகிற கட்சிக்கு சார்பாக நிற்கிறவங்கள நிச்சயமாக பாதிக்கும் அப்படிங்கிறது தான். வேளாண் பல்கலைக்கழகத்தை மத்திய அளவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் துவக்கினா அது வருங்காலத்தில் சந்ததிகளுக்கு விவசாயத்துறையும் வளர்த்தெடுக்கிறதுக்கும் கல்வித்துறையை மேம்படுத்துறதுக்கும் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியை திரும்பவும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்றதுக்கும் பெரிய அளவு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய விஷயம். கல்லணை தொடங்கி அரிய பல பொக்கிஷங்களை கொண்ட சரஸ்வதி மகால் நூலகம், மராட்டிய மன்னர்களின் அரண்மனைன்னு எத்தனையோ ஆச்சரியங்களை தஞ்சையில் பார்க்க முடியும். வரலாற்று பெருமைகள் மட்டுமல்ல, அரசியல் முக்கியத்துவமும் இந்த தொகுதிக்கு அதிகம். எம்பி பழனி மாணிக்கம் என்ன செஞ்சிருக்கார் இந்த தொகுதிக்குன்னு பார்ப்போம். தஞ்சை என்றதும் நம் வரலாற்றை நினைவுபடுத்துகிறபடி எத்தனை தடயங்கள்! 1000 ஆண்டு சரித்திரத்தை ஞாபகப்படுத்தும் பிரகதீஸ்வரர் கோவில், முன்னால் கம்பீரமாக நிற்கும் ராஜராஜன் சிலை, பழமையோடு இணைந்த தஞ்சை அரண்மனை, மராட்டிய ஆட்சிக்கு அடையாளமான சரஸ்வதி மகால், நீர்ப்பாசன பசுமையை சொல்லும் கல்லணை, புகழ்பெற்ற பூண்டி மாதா கோவில், சரபோஜி கல்லூரி என்று சோழ மண்ணின் அளப்பரிய பொக்கிஷங்கள். இன்றைய தேர்தலுக்கு அச்சாரமான குடபோலை தேர்தல் முறை அறிமுகமானதும் இதே தஞ்சை மண்ணில்தான். தொன்மையான தஞ்சையின் எம்பியான பழனி மாணிக்கத்தை பொறுத்தவரை தொகுதிக்குள் தன் செயல்பாடுகள் தெரியும்படி இயங்கியிருக்கிறார். அதான் எலெக்ஷனுக்கு தான் கையை கும்பிடுவாருவா, அப்புறமேல கண்ணாடியை சாத்தி விட்டு தான் போவாங்க. இங்கே எவர் மறைச்சி கேட்கறதுக்கு யார் இருக்கா? அவனுக்கு தான் 10 பேர் இருப்பான். எப்படா மறைச்சம்மா, எப்படி அவனை கேட்க முடியும் யாரும்? அவருடைய சேவைகள்லாம் நிறைய இருக்குது, ஆனால் துரிதமான முறையில் இல்லை. எம்பி பேரும் தெரியாது, யாரும் தெரியாது. எனக்கு எங்கள் ஊருக்கு வரவே இல்லை. அது சின்ன சின்ன பஸ் ஸ்டாண்டெல்லாம் கட்டுறாங்க, சில ரோட்டு சாலையெல்லாம் போடுறாங்க. ரோடு போட்டு தரேன், உங்களுக்கெல்லாம் வீடெல்லாம் கட்டி தரேன், வைப்பு போட்டு தரேன்பாங்க. அப்புறம் செய்ய மாட்டாங்க. ஓடு போட்டு முடிச்ச கையோட அவங்க சொல்லியை பார்த்துட்டு போயிடுவாங்க. எலெக்ஷன் போது வந்தாங்க, இந்த மாதிரி ரோடு இதெல்லாம் இதாக இருக்குது அப்படின்ட்டு போட்டு தரேன் அப்படின்னாங்க. ரோடு முறையாக அதுக்கு முன்னாடி மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ அவங்க எந்த ரோடுமே போட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் கப்பி ரோட்டில் தான் நடந்துகிட்ருக்கோம். காலைல நடக்க முடியல, வெறும் கப்பி குத்திக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஆட்சிக்கு பழனி மணிக்கு எதுவும் செய்யலை. எல்லா வசதியும் செஞ்சு தரனாரு, ஒன்றும் செய்யலைங்க. ரோடே சரியில்லை, பஸ் ஸ்டாண்டு சரியான பஸ் ஸ்டாண்டும் கிடையாது. ஓட்டு வாங்குற நேரம் தாங்க, அதுக்கண்டு ஆளும் பிடிக்க முடியலங்க. போய் பார்த்தாலும் 8 மணிக்கெல்லாம் போயிடுறாரு, தஞ்சாவூர் போயிடுறாரு, மெட்ராஸ் போயிடுறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த தொகுதிக்கு எதுவும் நல்ல கேட்டால் செஞ்சது இல்லை. அது யாருமா எலெக்ஷன் அந்த பக்கம் கேட்டது தான் எந்த எந்த குறை இது வரையும் கேட்டதில்லை. எல்லாம் சொல்கிறேன், யாருமே கேட்டதுக்கல்ல. அப்பப்போ எலெக்ஷன் போய் கேட்குறாங்க, அதான் நடக்குது. எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓட்டு கேட்க மட்டும் தான் வருவாங்க. பாக்கிய நேரத்தில் அவங்க போய் எங்களோட காரியத்தை அவங்க கேட்கணும்னா கூட அவங்களை கான்டாக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எம்பி பழனி மாணிக்கம் ஓரளவுக்கு செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக பொறுத்த வரைக்கும் எதுவுமே செய்யல. அவர் இதை செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? ஒன்றும் செய்யலை. ஓட்டாங்கி முடிஞ்சு போயிடுச்சுன்னாங்க, அப்போ ஜெயிச்சுட்டு அவ்வளோதான். 5 வருஷம் இதுக்கு முன்னாடி இருந்தார், அதுக்கு விற்பனை இன்னும் இது வரையும் ஒன்றும் செய்யலை. அவங்க கொடுத்த வாக்குறுதியில் 198% செஞ்சுருக்காங்க. இல்லை, வாக்குறுதியெல்லாம் நிறையா கொடுத்தாங்க, ஆனால் ஒன்றுமே செய்யலை இது வரைக்கும். செய்தோம்னு சொல்லிட்டு ஓட்டை வாங்கிக்கிட்டு எங்களை தான் சும்மா வெறுவழியாக விட்டுருந்தாங்களே. நாங்கள் ஓட்டு போடுற அன்னைக்கு 4 நாளுங்க கையெடுத்து எல்லாம் கும்பிடுவாங்க. நாங்கள் போய் ஓட்டை போட்டு செவனு வீட்டில் இருக்க வேண்டியதுதான். நாங்கள் புறம்போக்கா இருக்கோம்ட்டு எல்லாம் ஊரை விட்டு கிளம்பினாலும் போங்க, இங்கே ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறாங்க. அவ்வளோதான். ஓட்டு கேட்கும்போது வந்துட்டு இருக்காங்க, போகிறாங்க, வராங்க. மற்றபடி எதுவும் என்ன வேணும், என்ன செய்யணும் அப்படின்றது இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் கேட்கல, இது செய்யலை. ஒரு மெட்ராஸுக்கு ட்ரெயின் இது மாதிரி விட்டுருக்காரு, இந்த பக்கத்தில் மண்டபம் கட்டி விட்டுருக்காரு.
நிறைய அதுகள் செஞ்சுருக்காங்க. எங்கள்கிட்ட ஓட்டு தான் கேட்குறீங்களே தவிர ஏதாவது உதவி செய்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது. எம்பியான பழனி மாணிக்கம் மத்திய அமைச்சராகவும் இருந்ததால் தொகுதிக்கு சற்று கூடுதலாகவே செய்ய முடிந்திருக்குன்னு இங்கே உள்ளவர்கள் சொல்கிறார்கள். அவரால் என்ன செய்ய முடிந்திருக்கு அதை முதலில் பார்ப்போம். தஞ்சை புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் அண்ணா நூற்றாண்டு கலையரங்கம் உருவாகியிருக்கிறது. சட்ட ஆலோசனை மையம் உருவாகியிருக்கிறது. மேம்பாலம் எழுந்திருக்கிறது. கல்லணையிலிருந்து நீர்ப்பாசனத்திற்கான கால்வாய் கட்டப்பட்டிருக்கிறது. உணவு பதப்படுத்தும் நிறுவனம், கலை பொறியியல் கல்லூரிகள், அதிகப்படியாக வழங்கப்பட்டுள்ள கல்வி கடன்கள் என்று பலவற்றை சொல்கிறார்கள். பஸ் வந்து 2 பஸ் தான் போகுது எங்களுக்கு. இப்போ வந்து ஈவினிங்கில் வந்து 4:30 ஒன்று போகுது, 4:45 ஒன்று போகுது. ஆனால் இங்கே போகிற பிள்ளைங்களுக்கு வந்து சரியாக பஸ்ஸு வசதி இல்லை. நான் இன்னொரு பஸ் விடலாம், ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கூட்டமாக தான் போயிட்டுருக்காங்க. அதனால இன்னொரு பஸ் விட்டால் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. ரொம்ப கஷ்டமாக இங்கே வந்து சுற்று வட்டார ஏரியா பார்த்திங்கன்னா இங்கே கரமக்குடி, கந்தராக்கோட்டை, திருவோணம் எல்லா சைட்லேருந்து வர்றாங்க. ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ பிள்ளைங்களால் போக முடியாது. இன்னொரு பஸ் விட்டால் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். போதிலூர் மேம்பாலம், கொள்ளிடம் பாலம், இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு செஞ்சுருக்காங்க. எங்கள் தொகுதிக்கு நிறையா செஞ்சுருக்காருங்க. இப்போ புதுசாக ரயில் கூட விட்ருக்காங்க. ரயில் ஒரு மூலியமாக தான் விட்ருக்காங்க. பள்ளிக்கூடம் வந்து இப்போ முயற்சி பண்ணி கொஞ்சம் பள்ளிக்கூடம் ஊருக்குள்ளே வந்திருக்கு. ஊருக்குள்ளே கட்டி கொடுத்துட்ருக்காங்க. தெற்க வந்து குளங்கள்லாம் வந்து பெரிய பெரிய குளங்கள் இருக்குது. அவர் ஊருக்கு மட்டும் அந்த குளங்களை வந்து தூர்வாரி நல்லா பெரிய லெவலில் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த பகுதியில் வந்து சாயக்குடி ஏரி இருக்குது. இப்படி நிறையா குளங்கள் இருக்குது தெற்க கட்டளை வாய்க்கா பாசனத்தில் உள்ளது. அதெல்லாம் வந்து தூர்வாரினாக்க வெகு ஜனங்கள் பயனடைவாங்க. அதை இதுவரையில் அவங்க யாருமே செய்யலை. ரயில் ரோடு வந்தது, அதை மட்டும் மாற்றி அமைச்சிருக்காங்க. இங்கே லைன் வந்து இப்போ வீடு அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லி இந்த பகுதி மாற்றி அமைச்சிருக்காங்க. அதுதான் அவங்க செஞ்ச ஒரு இது. வேறு ஒன்றும் ஒரு பெருசாக ஒன்றும் அளவுக்கு செய்கிறதா இல்லை. இந்த பகுதியெல்லாம் இல்லை, அந்தளவுக்கு இல்லை. தொழில் வந்து முக்கியமாக வேணும். விவசாயம் தான் அடிப்படையாக இருக்குது. ஆனால் வந்து விவசாயத்தையே நம்பாமல் மறுபடியும் தொழிலில் ஒரு 1000 பேர் 5000 பேர் வேலை செய்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். தொகுதி எம்பியை பற்றி பல பகுதிகளில் விசாரித்தப்போ அவரை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். தமிழகத்து மக்களுக்கு உணவளித்து வாழ வைத்த தஞ்சை விவசாயிகளை தொடர்ந்து நெருக்கடியில் ஆழ்த்தியிருக்கிறது காவிரி நீர் அரசியல். விளைவு பாதிக்கப்படுவது விவசாயிகள்தான். தங்கள் வயலை தாயின் மடியாக பார்த்தவர்கள் இன்று அதை ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு விலை பேசும் அளவிற்கு போயிருக்கிறார்கள். எம்பியை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எங்களுக்கு எது கேட்டாலும் செய்வாங்க. எங்களுக்கு மாட்டு வசதி எல்லாம் தேடி கொடுத்தாங்க. ஊருக்கு ஓட்டு கேட்க வந்திருக்காங்க. அப்போ பார்த்தது தான் சார். நாங்கள் அதுக்கப்புறம் வந்து எதுவும் நாங்கள் பார்த்ததும் இல்லை. விவசாயிகளும் எதுவுமே செஞ்சதில்லை. ஓட்டு கேட்கல மட்டும்தான் ஆயதாயங்கிறாங்க. அதுக்கு அடுத்தாப்புல வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னா கூட ஊரில் தெரிய மாட்டேங்குது. தண்ணி கூட வர மாட்டேங்குது. 10 நாள் திருவைப்பில் எதுவுமே யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் அடுத்து வருவாங்க, எம்பி தேர்தல் வரும். அடுத்து ஜனவரி மாதம் அதுக்கு வருவாங்க, ஊடு தேடி வருவாங்க. அடுத்து முடிஞ்சு போனால் அடுத்து 2016 வருவாங்க. நாங்கள் இருக்கிறோமா இல்லையான்னு கேட்க. அப்புறம் போயிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ இருக்கிற பிளாட்டு வயக்காட்டெல்லாம் வித்துடுறாங்க. நாங்கள் ஏழை தான் பொழைக்க முடியாமல் கிடக்குறோம். இவர் வந்து காவிரி பிரச்சனையில் விவசாயிகளை முன்னிறுத்தி விவசாயிகள் டெல்டா தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை மாவட்ட விவசாயிகளுக்கும் தஞ்சை மாவட்ட பொதுமக்கள்லேருந்து அனைத்து தரப்புகளுக்கும் ஒரு ஆதரவாக குரல் கொடுக்காதவர் இன்னுமே நீங்கள் இவர் எம்பியாக வந்து என்ன செய்ய போகிறாரு? எதுவுமே எங்களுக்கு செய்யலை. தண்ணி டாங்கியை கட்டினா அதுக்கு தண்ணி ஏற்றலை. தண்ணி தான் இப்போ கஷ்டமாக இருக்குது. ஓட்டு கேட்கையில் வர்றாங்க, அப்புறம் ஒன்றுமே செய்யலைங்க சார். எங்களுக்கு எதுவுமே தண்ணி வசதி கொடுக்க டாங்கு கட்டினாங்க. அது என்னன்னு திறக்கலை. அது பாட்டு தண்ணி இல்லாமல் நாங்கள் இந்த டாங்கில் குட்டி டாங்கில் வந்து குளத்து தண்ணி கொடுத்து அதை குடிக்கிறோம். எம்பி நலனுக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரோடு போட்டார். என்னென்னமோ வேலையெல்லாம் நிறையா பார்த்து கொடுத்தாரு. இப்போ இந்த வருஷத்துலலாம் சரியான ஒரு இதாக இல்லை, ஒன்றும் செய்யலை. கட்டை கட்டினதுனால கீழே கட்டுறதுனால தண்ணி இல்லைன்னா மறுநாளே காஞ்சி போயிடும். கட்டை இல்லாத போது 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் குளிக்கலாம், எல்லாமே சௌகரியமும் இருந்துச்சு. அதனால் சைட்லேயும் ஊற மாட்டேங்குது. கட்டை கட்டினது தான் கோளாறு. இருந்தபடியெல்லாம் படியெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு இப்போ இங்கே ஒரு படி தான் வச்சுருவாங்க. அந்த ஒரு படி இருந்துச்சு. படி பூரா ஒரு 10 படி எடுத்துட்டாங்க இந்த 3 கிலோமீட்டர். ஏன்னா பாதிப்புனா பக்கத்தில் ஒரு கேணி வெட்டினால ஊற மாட்டேங்குதுங்க. கால்வாய் போட்டதுனால தண்ணி பக்கத்தில் ஊற மாட்டேங்குது. கேணி இந்த வாய்க்காலில் ஓடுறதை தவிர அடுத்த வயலில் தண்ணி ஊற மாட்டேங்குது. இன்றைக்கி முளை போட்டாச்சுன்னா நாளைக்கு காலுகளுக்கு தண்ணி கிடைக்கல. சரணுன்னு ஓடி போகுது. சீமெண்ட் தரையா ஓடி போகுது. அப்போது அதனால் ரொம்ப இம்சையாக இருக்குது. பக்கத்தில் தண்ணி ஊற மாட்டேங்குது. வயக்காட்டுக்கும் தண்ணி ஊற மாட்டேங்குது. கேணி வெட்டினாலும் தண்ணி ஊற மாட்டேங்குது. அதனால் எங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்குது.
மன்னார்குடி ஒரத்தநாடு பகுதிகளில் இந்த மீத்தேன் வாயு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதை வந்து எடுத்தாக்க நிச்சயமாக அந்த பகுதி பாலைவனமாக மாறக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். நிலத்தடியில் உள்ள எல்லா தண்ணீரையும் எடுத்ததுக்கு பிறகுதான் மீத்தேன் வாயு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பகுதியை வந்து சுத்தமாக ஒரு வளர்ச்சியுமே இல்லாத ஒரு சூழ்நிலையாகும். பல கிராமங்கள் அழியக்கூடிய சூழ்நிலை வரும். இதையெல்லாம் கூட பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பேசினாங்களா என்னங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனா மீத்தேன் வாயு எடுப்பதை நாங்கள் வந்து எடுக்க விடமாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். தஞ்சை தொகுதி எம்பியான பழனி மாணிக்கத்தை சந்தித்து தொகுதி மக்கள் முன்வைத்த பிரச்சனைகளை பற்றி அவரிடம் நேரடியாக கேட்டோம். தஞ்சை மாவட்ட விவசாயத்திற்கே காவிரி நீர்தான் ஒட்டுமொத்த நீர் ஆதாரம். ஏராளமான ஆழ்துளை கிணறுகள் அங்கு அமைக்கப்பட்டும் கூட இன்னும் அங்கு நீர் பற்றாக்குறை நிலவுகிறது. ஒரு எம்பியாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? கல்லணை கால்வாய் நவீனப்படுத்துகிற திட்டத்திற்காக தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது 2 கட்டமாக பணிகள் பிரிக்கப்பட்டு ஏறத்தாழ 500 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டது. முதல் கட்ட பணிகளுக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேல் பெறப்பட்டு பணி முடிவடைந்து விட்டது. நபார்டு வங்கியோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் 2வது கட்ட பணிக்கும் அவர்கள் உதவி செய்வதாக வாக்களித்திருந்தார்கள். இப்போது தலைமையேற்றிருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கான வரைவு திட்டத்தை நபார்டு வங்கிக்கு அனுப்பி வைக்கவில்லை. அதனால் 2ஆம் கட்ட பணி முடிவடையாமல் விவசாயிகள் பாதியை கிணறு தாண்டிய நிலையில் இருக்கிறார்கள். தமிழக அரசு இப்போது அந்த திட்டத்தை அனுப்பி வைத்தாலும் மத்திய அரசிடமிருந்து நபார்டு வங்கியின் மூலம் மீண்டும் 200 லட்சம் கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தால் அது நிறைவு பெற்றால் பிசி கால்வாய்கள் நவீனப்படுத்தப்பட்டால் அந்த பகுதியுடைய விவசாய பெருமக்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு. உங்கள் தொகுதியில், அதாவது தஞ்சை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அதிராமப்பட்டினம் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து மீனவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது. மீனவர் பிரச்சனையை தீர்க்க நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? என்னுடைய தொகுதியை பொறுத்தவரையில் அதிராமட்டத்திலும் மல்லிப்பட்டினத்தும் மீனவர்கள் அதிகமாக வாழுகிறார்கள். அதிராமட்டத்திற்கும் இலங்கை கடற்பகுதிக்கும் சற்று தூரம் அதிகம் என்பதால் அடிக்கடி தொல்லைகள் ஏற்படுவதில்லை. ஒரே ஒரு முறை ஏற்பட்டு மத்திய அரசின் கவனத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு சென்று உடனடியாக அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு கச்சத்தீவுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டால்தான் இதற்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு இறுதியான முடிவை கட்ட முடியும். தஞ்சை தரணி என்பது ஒரு விவசாயம் செழித்த பூமி, இது எல்லோருக்கும் தெரியும். தஞ்சை மக்களவை தொகுதியில், அதாவது உங்கள் தொகுதியில் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் செய்த பணிகள் என்னென்ன? விவசாயத்தை மட்டுமே அது அடிப்படையாக கொண்ட ஒரு மாவட்டம். உணவு பொருட்களின் அடிப்படையில் மதிப்பு ஊட்டக்கூடிய உணவுப் பொருட்களை தயாரிப்பதில் தான் அதில் தொழில்களை பெருக்க முடியுமே தவிர, ஏனென்றால் அந்த மாவட்டத்தில் அதை வியாபாரத்துக்கு கொண்டு செல்வதற்கு இன்னொரு வியாபார நகரத்தை நோக்கி செல்ல வேண்டியிருக்கும். அதனால் சிறு சிறு தொழில்கள் அந்த மாவட்டத்தில் தேவையான அளவு வளர்ந்திருக்கிறது. அதற்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்ற மாவட்டங்களை விட என்னுடைய மாவட்டத்தில் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு மட்டும் விவசாயிகளுக்காக கடன் தஞ்சை மாவட்டத்தில் 3000 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 5000 கோடி வரை விவசாயிகள் கடன் கேட்டால் கொடுப்பதற்கான தயார் நிலையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்கிறது. தஞ்சையிலிருந்து சென்னைக்கு பிரகதீஸ்வரர் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் ஒரு ரயிலை இயக்கப் போவதாக நீங்கள் சொல்லி ஒரு சில ஆண்டுகள் ஆகின்றன. இன்றளவும் நினைவில் இருக்கிறது. அந்த ரயிலை இயக்க நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? இல்லை, பிரகதீஸ்வரர் இன்னும் அந்த புதிய விரைவு ரயிலுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தோம். வேறு ஏதாவது பெயர் வேண்டும் என்று கேட்டபோது விவசாயத்துக்கு பெயர் பெற்ற தஞ்சை மாவட்டத்தில் உழவன் என்கிற பெயரில் ஒரு வண்டி இயங்கினால் பெருமையாக இருக்கும் உழவர்களுக்கு என்கிற பெயரில் இப்போது அது உழவன் என்கிற பெயரில் இயங்குகிறது. மீத்தேன் வாயுக்காக தங்கள் நிலம் ஆக்கிரமிக்கப்படுவதை எதிர்த்து டெல்டா விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஒரு எம்பியாக நீங்கள் அவர்களுக்கு செய்த உதவி என்ன? அந்த திட்டம் மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்களே தலைமை கழகத்தின் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டு அந்த திட்டத்துக்கு பொதுமக்களின் உணர்வுகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும். அந்த வாயு எடுக்கும் திட்டம் தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் நிறைவேறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது. ஆனால் ஒப்பந்தம் போடப்பட்டதே முந்தைய திமுக ஆட்சியில்தான் என்று சொல்கிறார்கள். திமுகவின் முக்கிய தலகர்த்த என்ற முறையில் உங்கள் விளக்கம் என்ன? அப்போது அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட போது அதனுடைய உண்மை நிலையை விரிவாக விவாதிக்காமலும் என்விரான்மெண்டல் அமைச்சகத்தினுடைய கிளியரன்ஸும் இல்லாமலும் அப்போது நடைபெற்றிருக்கிறது.
என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரியுடைய கிளியரன்ஸ் வருகிற போது தான் அதற்குரிய சாதக பாதங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அதனால் தலைமை கழகத்தாலேயே தலைவர் கலைஞர் அவருடைய அறிவுறுத்தல்படி விவசாயிகளுக்கு ஒரு சிறிதளவு நலன் கேடு இருக்கும் என்றாலும் அந்த திட்டத்தை வருவதற்கு திமுக அனுமதிக்காது என்பதை தலைமை கழகத்தின் சார்பிலேயே அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறோம். நிச்சயமாக அந்த திட்டம் நிறைவேறுவதை திமுக தடுத்து நிறுத்தும். தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது என்பது ஒரு கலாச்சாரமாகவே இப்போது பரவி வருகிறது. இதை பற்றிய உங்கள் பார்வை என்ன, பதில் என்ன? நீங்கள் சொல்கிறது முழுசும் நாம் மறுக்க முடியாது. ஆனால் அதுவே உண்மை அல்ல. பணம் செலவு செய்யாதவர்களும் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பணம் செலவு செய்யாமலும் தேர்தலில் வெற்றி பெற முடியும். எல்லா கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக கூடியிருந்து தாங்கள் இப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்று, அல்லது மத்திய அரசாங்கமே ஒரு கொள்கையை வலியுறுத்தி அந்தந்த கட்சியின் தலைவர்கள் தேர்தல் அறிக்கையை வாசிப்பது, அந்தந்த வேட்பாளர்கள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலை போல் தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் பேசுவது, பொதுமக்களிடத்தில் அரசாங்கமே இப்போது எப்படி நெட்டில் நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் பண்ணிக்கலான் இருக்கும், அது மாதிரி அவர்களே வாக்களிக்கிற சூழ்நிலையை உருவாக்கினால் பணம் கொடுக்காமல் தேர்தலை நடத்துவது என்பது ஒன்றும் அரிதான காரியம். முயன்றால் முடியாது. தொகுதி எம்பியாக பழனி மாணிக்கத்தோட செயல்பாடுகளையும் விளக்கங்களையும் இப்போது பார்த்தோம். அவருடைய செயல்பாட்டுக்கு இந்த தஞ்சை தொகுதி மக்கள் என்ன மதிப்பெண்ணை கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். என்னதான் தஞ்சை மண்ணில் பழமையின் அடையாளங்கள் நிமிர்ந்து நின்றாலும் அதன் நிழலில் இன்றிருப்பவர்கள் பசியார முடியாது. இதை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் தஞ்சை தொகுதி மக்கள். இதே எம்பியை மறுபடியும் அவர்கள் ஆதரிக்க தயாராக இருக்கிறார்களா? பார்ப்போம். நிற்கிறது மாதிரி வழி இல்லை, சான்ஸே இல்லை. வாய்ப்பு கம்மி தான், வாய்ப்பு கிடையாது, கம்மி தான். ஆமாம், இந்த மாதிரி நம்ம போடுறோன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் ஏமாத்திட்டாங்களா, அப்புறம் இன்னுமே ஏன் அப்படி போடுவோம் நாங்கள்? நிச்சயம் அடுத்த முறை நின்னாலும் அவர் தான் வருவார். வாய்ப்பு இருக்காது. இதெல்லாம் எப்படி போடுவாங்க? செய்யாம இருக்கையில எப்படி போடுவாங்க? இனிமேல்லாம் போடுற மாதிரி யாரும் முயற்சி பண்ணி எடுக்க மாட்டாங்க. இல்லை, நாங்கள் ஓட்டு போடுற மாதிரி இல்லை. வெற்றி கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி. எதுவும் செய்யலை, நாங்கள் ஓட்டும் போட மாட்டோம். இனிமே தலைவலாக நின்னா கூட ஓட்டு போட மாட்டோம். ஓட்டு போட மாட்டோம். எம்பி வந்தால் நாங்கள் ஒருத்தரும் போடுற மாதிரி இல்லைங்க. இந்த தடவை திரும்ப நின்னா ஓடோடி போய் ஓட்டு போடுவோம். நான் போட மாட்டேன், இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இப்போ நிற்கிற எம்பிக்கு வாக்களிப்போம் சார். மறுபடியும் நின்னா அவர் தான் ஜெயிப்பார். இந்த வீடு அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்தா நிற்க ஜெயிக்க முடியாது. நான் கேரண்டி பண்ணி சொல்கிறேன். நான் பக்கா திமுககாரன். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி எம்பியான பழனி மாணிக்கத்தின் செயல்பாடு குறித்து நாம் எடுத்த பரவலான சர்வேயின்படி அவருக்கான ஆதரவு 38%, எதிர்ப்பு 62%. நேயர்களே, மக்கள் தராசு உங்கள் எம்பி எப்படி ஒரு மெகா விஷுவல் சர்வே நிகழ்ச்சிக்காக இன்று நாம் தஞ்சை மக்களவை தொகுதியை சுற்றி வந்தோம். அடுத்த ஒரு தொகுதியில் மீண்டும் உங்களை மக்கள் தராசு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். மானமும் மதியும் மனிதர்க்கு வேண்டும். உழைப்பினை சுரண்டாது ஊழலை விதைக்காத தமிழகம் வேண்டும். ஏழ்மையை விரட்டும் தனி கஜானா நிரப்பாத தமிழகம் வேண்டும். மதுவினில் மூழ்கி மதி இழக்காத தமிழகம் வேண்டும். விவசாயம் தொடங்கி உள்நாட்டு தொழில் வரை செழிக்கும் நானிலம் போற்றும் தமிழ் மாநிலம் வேண்டும். வாழ்க தமிழ்.